நம்ம ஊர் 5 ரூபா காயினை இந்த ஊர்ல யூஸ் பண்ணா எப்படிங்க திருட்டுத்தனமா ஆகும்? அவருக்கு புரியுறபடி நான் சொல்றேன். என்னன்னா, இந்த ஊர்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஷாப்பிங் போறோம் அப்படின்னா, அந்த ட்ராலியை எடுக்கிறதுக்காக நம்ம 1 பவுண்ட் காயினை இன்சர்ட் பண்ணணும். ஷாப்பிங் முடிச்சுட்டு அந்த ட்ராலியை நம்ம திரும்பவும் வைக்கும் போது அந்த 1 பவுண்ட் காயினை நாமளே திரும்பவும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஊர் 5 ரூபா காயினை யூஸ் பண்ணேன். அதுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த ஊர் 1 பவுண்ட் காயினும் நம்ம ஊர் 5 ரூபா காயினும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, அதாவது ஷேப்ல அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த ட்ராலியை எதுக்கு உள்ள காசு போட்டு எடுக்கணும் அப்புறம் வைக்கணும், அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ட்ராலியை வந்து காசு இல்லாம எடுத்தோம் அப்படின்னா வைக்கும் போது கண்டமேனிக்கு வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா, அது வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ காயினை எடுக்கிறதுக்காகவே நம்ம திரும்பவும் இன்சர்ட் பண்ணி வச்சோம்னா ப்ராப்பரா அந்த ட்ராலி இருக்கும். அதுக்குள்ள போட போற காயின் வந்து எப்படியும் நமக்கு தான் ரிட்டர்ன் வரப்போகுது. இங்க வந்து 1 பவுண்ட் காயினை எல்லாருமே எப்பவுமே பேக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ட்ராலி எடுக்க போது சில பேர் வந்து மறந்துடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்டிக்ல கூட 1 பவுண்ட் காயின் மாதிரியே கீ செயின் இருக்கு. ஸோ கீ செயின் அப்படின்னும் போது நம்ம கையில எப்பவுமே வச்சிருப்போம் இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் சில பேர் எடுப்பாங்க. அதனால நான் அந்த 5 ரூபாய் காயினை யூஸ் பண்ணேன். அதை வந்து திருட்டுத்தனம்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, ஓகே, இப்போ புரிய வச்சுட்டேன்னா, இதுக்கு மேல யாராவது கமெண்ட்ல வந்து ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா பிச்சு போடுவேன், பிச்சு.